ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல மை ஒன்லி சன்ஷைன் எபிசோட் 7 தான் பார்க்க போறோம். சன்னும் நோபும் இங்க இன்டர்வியூ கொடுக்குற ஒரு சீன்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்றாங்க. அவ அங்க ஆப்போசிட்ல இருக்கிற எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் கொஷின் கேட்குறாங்க. அதுலயும் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இப்போதைக்கு இங்க ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறது சன் நோபுங்கிற ஹேஷ்டாக் தான் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு நீங்க 2 பேரும் தான் காரணம். உங்களுக்கு இடையில இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப், இந்த க்ளோஸ்னஸ், இது எல்லாம் தான் காரணங்கிற மாதிரி பேச, அதுக்கு இந்த நோபும் அவன் பாட்டுக்கு அவன் இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறான். நோபு வந்து நானும் சன்னும் ஒன்னா தான் இருக்கோம், ஐ மீன் க்ளோஸா தான் இருக்கோம், க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கோங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு அந்த ரிப்போர்ட்டர்ஸ்லாம் என்ன கேக்குறாங்கன்னா, அவருடைய மனசுல இருக்கிறத சொல்லிட்டாரு. சன், நீங்க எப்போ சொல்ல போறீங்க? ஒருவேளை உங்களுக்கு வேற யாரையாவது பிடிச்சிருக்கா, அதனால நீங்க சொல்லாம இருக்கீங்களான்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் கேட்க, அதுக்கும் நோப் தான் பதில் சொல்றான். அவங்க பதில் சொல்ல. ஏன் அப்படி சொல்லனா, நோப் என்னென்ன சொல்றான்னா, ஒரு மாதிரி ஹிண்ட் வச்சு சொல்றான். ஒருவேளை அவங்களுக்கு வேற யாரையாவது பிடிச்சா அவங்க ஃபேன்ஸுக்கெல்லாம் ஹார்ட் ப்ரோக்கன் ஆயிடும்னு அவங்களுக்கே தெரியல, அதனாலதான் அவங்க என்ன லவ் பண்றாங்கிற மாதிரி நோப் சொல்றான். என்னடா பண்றது, வேற வழி இல்லைங்கிற மாதிரி இவங்க காதலை வாங்கிட்டு நிக்க, அப்போ அந்த ரிப்போர்ட்டர்ஸ்ல ஒரு ஆள் என்ன கேக்குறாங்கன்னா, குன் ரஃபா வீட்டுக்கு அவங்க ஃபேமிலி கூட சேர்ந்து டின்னர் சாப்பிட்ட மாதிரி ஒரு போட்டோவை நாங்க பார்த்தோமே, அப்போ அவங்களுக்கு உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்புங்கிற மாதிரி கேட்க, அதுக்குமே சன்ன பதில் சொல்ல விட மாட்டான். இவன் தான் பதில் சொல்றான். என்ன சொல்றான்னா, உங்க எல்லாருக்குமே தெரியும் சன்னும் சன்னுடைய ஃப்ரெண்டு குன் பஃபாவும் ஒன்னா இருந்து படிச்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஃப்ரெண்டு போகிறது தப்பா? அவங்கெல்லாம் ஜாலியாக சின்ன வயசுலேருந்தே ஒன்றா தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குன் பஃபாவோட அக்கா குன் ரஃபாங்கிறதுனால இவங்க எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி தான். எப்போவுமே வந்து நார்மலாக இந்த மாதிரிலாம் டின்னருக்கு போகிறது யூஷுவல் தாங்கிற மாதிரி இவன் சொல்லி அப்படியே அந்த விஷயத்தை மழுப்புறான். இதை தூரத்துலேருந்து பார்த்த மோகமாக என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படியே சொல்லி கொடுத்தது சொல்கிறானேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எங்க ஒரு பக்கம் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, அந்த இடத்துக்கு அந்த கூட்டத்துல அந்த கிரௌட்ல நம்ம ஆள் வராங்க. ஃபிளின்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவ என் சிஸ்டருடைய ஃப்ரெண்டு மட்டும் கிடையாது, அதுக்கும் மேல இந்த மாதிரிலாம் டின்னருக்கு போறது எல்லாரும் தாங்கிற விஷயத்த சொல்லிடுறாங்க. உண்மையிலேயே இந்த விஷயத்துக்கு சன்ன டென்ஷன் ஆகுது. இதை தூரத்துல பார்த்த மோகமும் என்ன சொல்றாங்கன்னா, அப்படியே சொல்லி கொடுத்தது சொல்றானேங்கிற மாதிரி இது இத்தனை பேர் முன்னாடி அவங்க சொன்னது சன்னுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்ப பேக்ரவுண்ட்ல ஒரு ஆள் வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லிட்டு அவங்க பின்னாடி என்ன சொல்றாங்க. ஆல்ரெடி போன எபிசோட்ல நம்ம இதோட தான் பார்த்திருப்போம். இப்ப இங்க ஒரு பொண்ணு வந்து நம்ம ஃபிளின்ட் பேக் சைட்ல வந்து கங்க்ராச்சுலேஷன் சொல்ல, எல்லாரும் இப்ப அந்த பொண்ணை போட்டோஸ் எடுக்கிறாங்க. அவளும் ஒரு செலிபிரிட்டி போல. எல்லாரும் அவளை போட்டோ மட்டும் எடுக்காம நம்ம ஃபிளின்ட் அவளை ஷாக்காவும் பார்த்துக்கிட்டு இருக்கா. ரொம்ப நாள் ஆச்சு ஃபிளின்ட் பார்த்தே அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்ல, எல்லாரும் அவங்கள போட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சன்னை யோசிக்கிறா, இவங்க இங்க வரதா நம்ம கிட்ட சொல்லவே இல்லையேங்கிற மாதிரி சன்னை யோசிக்க, ஃபிளின்ட் சன்னையும் பாக்குறாங்க, மாயாவையும் பாக்குறாங்க. இப்பதான் மாயா என்ன விஷயங்கிறத சொல்றா. ஆமா, இந்த பொண்ணோட பேரு மாயா. இவங்களும் ஒரு மாடல். என்ன சொல்றாங்கன்னா, இந்த சீரீஸ்ல வில்லன் கேரக்டருக்கு யாருன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த வில்லன் கேரக்டரை நான் தான் பண்ண போறேன்னு சொன்னதும் ரிப்போர்ட்டர்ஸ்க்குலாம் ஹாப்பியா இருக்கு. எல்லாம் ஆய் ஓய்னு கத்துறாங்க. அந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்கு. ஏன்னா இவங்க வந்து ஒரு பெரிய சீனியர் மாடல் போல, ரொம்ப வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்காங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மாடல் இவங்க. ஸோ அவங்க இதுல ஆக்ட் பண்ண போறாங்கிறது இவங்களுக்கே தெரியாம இருந்திருக்கு. இப்ப வெளில வரும்போது மோகம் சன் கிட்ட சாரி கேக்குறாங்க. மாயா தான் இந்த ரோலை பண்ண போறாங்கன்னு ப்ராமிஸா எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா நான் வந்துட்டு முன்னாடியே சொல்லியிருப்பேங்கிற மாதிரி சன் கிட்ட சொல்ல, சன்னும் அதுக்கு ஓகே, உங்களுக்கே அது யாருன்னு தெரியாதப்போ நீங்க எப்படி என்கிட்ட சொல்ல முடியுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒன்னு நீங்க ப்ளேம் பண்ணிக்காதுன்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, மாயா நடிச்சா என்ன, இவங்களும் நடிச்சா என்ன அப்படின்னு நமக்கு தோணும்ல. அதுக்கான ரீசன் என்னன்னா, மாயா வந்து ஃபிளின்ட்டோட எக்ஸ். பாருங்களேன், நான் கூட என்ன நினைச்சேன்னா, ஃபிளின்ட் இவளையே நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கா அப்படின்னு நினைச்சேன். அப்படிலாம் இல்லை, இடையில நிறைய பொண்ணுங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கா. அதுல முக்கியமான ஆளு இந்த மடம் தான். இந்த மாயாங்கிற பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்து அது எப்படியோ பிரிஞ்சுட்டாங்க போல. இப்போ நீங்க லவ் பண்ற பொண்ணோட எக்ஸ் உங்க கூட நடிக்க போறாங்கிற விஷயம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அதை நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லி இருந்திருக்கணும், எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் சொல்லியிருப்பேங்கிற மாதிரி மோகம் சொல்லிட்டே வர, அந்த இடத்துல ஃப்ரெண்ட் நிற்கிறாங்க. அவங்க எந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்காம வா நம்ம ரூமுக்கு போலாங்கிற மாதிரி எடுத்ததுமே கூப்பிடுறாங்க. சரி நீ கிளம்புன்னு சொல்லிட்டு மோகம் அனுப்பி வைக்க, இவங்க 2 பேரும் போறதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு மாயா வந்துடுறா. ஹே மோகம், எல்லாரும் கிளம்பிட்டீங்க போலையேன்னு சொல்லி கேட்க, ஐயோ இவளான்னு சொல்லிட்டு மோகமுக்கு ஷாக்கா இருக்கு. கிளம்ப போனவங்களும் இப்ப நின்னுட்டாங்க. என்ன சொல்றாங்கன்னா, மாயா
சன்னை பார்த்து நீ செம பியூட்டிஃபுல்லா இருக்கு, இன்னமுமே இவ்வளவு அழகா இருக்கியேன்னு சொல்லிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம முன்னாடியை விட இப்ப நீ வளர்ந்துட்ட, நாம 2 பேரும் சேர்ந்து நடிக்க போறோங்கிறது எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஏன்னா நீ கொஞ்சம் கேர் பண்ணிக்கோங்கிற மாதிரி மாயா இவகிட்ட சொல்ல, சன் அதுக்கு நான் சொல்ல வேண்டியதை நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களே, நீங்க தான் இந்த இண்டஸ்ட்ரியில பெரிய ஆளு, நீங்க கொடுக்குற அட்வைஸ், நீங்க எனக்கு என்னென்ன கத்து தரீங்களோ அதெல்லாம் நான் கத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கேங்கிற மாதிரி சொல்ல, மோகமும் அதான் சொல்றா, நீங்க எவ்வளவு பெரிய ஆக்டர், நீங்க எப்படி இப்படி சொல்லாமாங்கிற மாதிரி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்ப மோகம் என்ன கேக்குறான்னா, நீங்க அவ்வளவு பெரிய ஆக்ட்ரஸா இருக்கும்போது நீங்க எதுக்கு இந்த ரோலை அதுவும் சன்னு கூட நடிக்கிறதுக்கு ஓகே சொன்னீங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு இவன் என்ன சொல்றான்னா, நான் அக்செப்ட் பண்ணதுக்கு ரீசனே இதுல ஃபீமேல் லீட் சன்னுங்கிறதுனால மட்டும்தான். இந்த என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில ரொம்ப பெரிய ஆளா வந்துட்டே இருக்காங்க இல்லையா, ஸோ நாமளும் அதுல ஒரு பகுதியா இருக்கலாமேன்னு தான் கலந்துக்கிட்டேங்கிற மாதிரி மாயா சொல்றா. சரிதானே ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் கிட்ட கேட்க, அவ ஒண்ணுமே சொல்ல முடியாம முடிச்சிட்டு நிக்கிறா. மோகம் அப்படியே சமாதானப்படுத்தி, சரி மாயா ரொம்ப டயர்டா இருப்பாங்க, நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன், கொன்றஃபா நீங்க சன்னை கூட்டிட்டு கிளம்புங்கிற மாதிரி கிளம்ப சொல்றாங்க. அதுக்கு ஃப்ளின்ட்டும் அது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்ப, சன்னும் ஃப்ளின்ட்டும் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அப்ப ஃப்ளின்ட்டுக்கு அவ கால் பண்றா மாயா. காலை எடுத்துட்டு ஒரு திரும்பி பாக்குறாங்க, என்னடா இவ பின்னாடி நின்றுட்டு கால் பண்றாள்னு சொல்லிட்டு அவளுடைய வேலையை அவ ஸ்டார்ட் பண்ணிட்டான். என்ன சொல்றான்னா, அதே நம்பர் தான் யூஸ் பண்றியான்னு செக் பண்றதுக்காக தான் கால் பண்ணேன்னு சொல்லிட்டு இவளும் சொல்றான், நான் உனக்கு அப்புறம் கால் பண்றேன்னு சொல்லிட்டு மாயாவும் கிளம்ப இவங்களும் கிளம்பிடுறாங்க. இப்ப நம்ம பீச்சையும் ஃபாவையும் காட்டுறாங்க. 2 பேரும் வீட்டுக்கு டிராப் பண்ணதுக்கு தேங்க்ஸ்ங்கிற மாதிரி ஃபா சொல்றா. அதுக்கு பீச்சு வெளில வந்து பார்த்தா அது வீடே கிடையாது, ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கு. எதுக்கு இப்ப நம்ம ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம்னா, எனக்கு பசிக்குது அதான் வந்திருக்கோம் வான்னு சொல்லி கூப்பிட்டு போறாங்க. ஐயோ இவ டார்ச்சர் வேற தாங்க முடியலன்னு இவங்க பின்னாடியே போக, இப்ப 2 பேரும் ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பீச்சு காஃபி தான் சாப்பிட்டுட்டு இருக்கா. காஃபி சாப்பிட வந்து பசிக்குதுன்னு சொன்னேன், பசிக்குதுன்னா காஃபியா சாப்பிடுவாங்கன்னு கேட்டா, நான் பசிக்குதுன்னு தானே சொன்னேன், அது சாப்பாட்டுக்காகவா காஃபிக்காகவான்னு நான் சொல்லலையே, எனக்கு இப்ப காஃபி வேணும் அதான் காஃபி சாப்பிட்றேங்கிற மாதிரி சொல்ல, என் டைமை நீ வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு வா வந்துட்டா. நான் ஒன்னும் உன் டைமை வேஸ்ட் பண்ணல, இது வந்து ஃப்ரைடே செம டிராஃபிக்கா இருக்கும், அந்த கேப்ல இங்க ஏதாவது சாப்பிட்டுட்டு போலாம்ல, அதுக்குள்ள பசிக்க ஆரம்பிச்சிரும்ல, அதனாலதான் நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு பாவை சாப்பிட சொல்லிட்டு இருக்கா. அப்படியே என்ன நினைச்சு உரி பண்ற மாதிரி என்கிட்ட நடிக்காதுன்னு சொல்லிட்டு இவனும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்போ சாப்பிட வரேன்னு சொன்னது பீச்சு, ஆனா சாப்பிட்டுட்டு இருக்கிறது நம்ம பா. ஸோ நீ பாத்துக்கிட்டே இருக்க எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, சாப்பிடன்னு சொல்லி சொன்னாலும் சரி இரு உனக்காக சாப்பிட்றேன்னு சாப்பிட வர. அப்ப அங்க 2 பொண்ணுங்க வராங்க. அதுல ஒரு பொண்ணோட பேரு கியூட்டு. அந்த பொண்ணுக்கு பீச்னா ரொம்ப பிடிக்கும் போல, அவளை அங்க பார்த்து வந்திருக்கா வேற ஏதோ ஒரு நாட்டுல. ஸோ அங்க இருந்துட்டு இவளை பார்க்காம இருக்க முடியலன்னு சொல்லிட்டு இங்க கிளம்பி வந்திருக்கா. அவ ஃப்ரெண்ட் இந்த விஷயத்த சொல்ல, அந்த கியூட்டுங்கிற பொண்ணு, நீ என்னை பத்தி ரொம்ப சொல்ற அப்படிங்கிற மாதிரி வெக்கப்படுறாங்க. இதை எல்லாத்தையும் குறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஐயோ இப்பதான் ஓகே ஆகுற மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள முடிச்சு விட்டுறாளுங்க போலயேங்கிற மாதிரி பீச்சும் பயப்படுறாங்க. அந்த கியூட்டுங்கிற பொண்ணு, சாரி நீங்க டின்னர் சாப்பிடும்போது நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு சொல்ல, நோ 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 இட்ஸ் ஓகே, எனக்கு இதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்களும் இந்த டேபிளில் எங்கள் கூட சேர்ந்து ஜாயின் பண்ணிக்கலாம் வாங்கங்கிற மாதிரி கூப்பிட, அந்த கியூட்டுங்கிற பொண்ணு அப்படியா நாங்கள் ஜாயின் பண்ணிக்கலாமாங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நான் சும்மா ஜஸ்ட் ஜோ பண்ணேன், நீங்கள் சாப்பிடுங்க நான் இங்கேருந்து கிளம்புறேங்கிற மாதிரி அந்த பொண்ணும் இங்கேருந்து கிளம்ப. இப்போ வீட்டுக்கு வந்த ஃப்ளின்ட்டையும் சன்னையும் காட்டுறாங்க. ஸோ ஃப்ளின்ட் வீட்டுக்கு வந்ததுமே சன்னுக்கிட்ட, நீ ஏதாவது ஓவர் திங்கிங் பண்ணுறியா சன்னு சொல்லி கேட்குற, நான் எதுக்கு ஓவர் திங்கிங் பண்ண போகிறேன் அப்படின்னு இவங்க சொல்ல, அதுக்கு ஃப்ளின்ட்டு, இல்லை மாயா ஒரு மாதிரி பேசுனா, அதை கேட்க உனக்கு கஷ்டமா இருந்திருக்குன்னு எனக்கு தெரியுது, நீ அதை நினைச்சு ஒரி பண்ணாத ப்ளீஸ், நீ எதுவும் யோசிக்காதங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா மாயா கால் பண்றா. மாயா காலை பார்த்ததும் இன்னும் இவங்களுக்கு டென்ஷன் ஆகுது. நீங்க மாயாவை டேட் பண்ணிருக்கீங்க, அவங்க உங்களுக்கு கால் பண்றதும் நீங்க அவங்களுக்கு கால் பண்றதுலாம் யூஸ்வலான விஷயம் தானே, இதுல நான் என்ன பண்ண போறேங்கிற மாதிரி சன்ன ஒரு மாதிரி பேசிட்டு அந்த கால் அட்டன் பண்ணி பேசுங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப போறா. கிளம்ப போனவளை பிடிச்சி இழுத்து, இரு நான் முன்னாடியே இந்த கால் அட்டன் பண்றேன்னு கால் அட்டன் பண்ணி ஸ்பீக்கர்ல போட்டு டேபிள்ல வைக்க, இப்ப அவ பேச ஸ்டார்ட் பண்றா. இவங்கள உனக்கு என்ன வேணும்னு கேக்குறாங்க, ஏன் என் கால் எடுக்க இவ்வளவு நேரம், ஏன் உன் எக்ஸ் கிட்ட இவ்வளவு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்றேங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஒருவேளை உனக்கு இப்ப நியூ கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறதுனால என் கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றியான்னு சொல்லிட்டு கேட்க, ஏன் சைலண்டா இருக்கு என்னாச்சு 2 பேரும் ஒன்னா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சாரி உன்னோட பிரைவேட் டைமை நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேங்கிற மாதிரி மாயாவே சொல்றா.
ஸோ ஏதாவது பேசுன்னு சொன்னதும் சன்னே என்ன சொல்றான்னா, நீங்களே பேசுங்கிற மாதிரி சொல்லிட்டு சன் அந்த இடத்த விட்டு கிளம்பி போக ஃப்ரெண்ட் இப்போ இந்த இடத்துல கோவமா நின்றுட்டு இருக்காங்க. என்னதான் மாயா வேணும் உனக்குன்னு சொல்லிட்டு கேட்டா, இப்பதான் அவன் என்ன சொல்றான்னா, ஏன் இவ்வளோ ஹார்ஷா பேசுற? நான் இப்பதான் தாய்லாந்துலேருந்து வந்திருக்கேன். ஸோ என்கிட்ட இப்போ கார் கிடையாது. எனக்கு கார் வேணும்ல, அதனாலதான் உங்ககிட்ட ஒன்று பர்ச்சேஸ் பண்ணலான்னு பார்த்தேன். நாளைக்கு நான் ஆஃபீஸ்க்கு வரேன், நீயே எனக்காக உன் கையால் ஒன்று பிக் பண்ணி கொடு, அதை நான் எடுத்துக்கிறேங்கிற மாதிரி இவங்க சொல்ல, இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் நின்றுட்டுருக்காங்க. உன் எக்ஸுக்காக இது கூட செய்ய மாட்டியான்னு சொல்லி மாயா கேட்க இவங்களும் அப்படி நின்றுட்டுருக்காங்க. இப்போ பீச்சையும் ஃபாவையும் காட்டுறாங்க. பீச் அந்த பொண்ணுங்க கூட பேசினதுல ஃபாவுக்கு ஒரு மாதிரி ஜெலஸ் ஆகுது போல. சரி, இவ ஃபோனை நோண்டிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்க. அதுக்கு இவ என்ன சொல்றானா, நீ இப்போ ஃபோன் நோண்டதை நிறுத்திட்டு என்னை கொண்டு வந்து வீட்டில் ட்ராப் பண்ணுறியா இல்லையா, இல்லைனா நான் வேணா வேற கார் எடுத்துகிட்டு போவான்னு சொல்லி கேட்க, ஏன் இப்போ இவ்வளோ டென்ஷன் ஆகுறேன்னு சொல்லிட்டு பீச்சும் கேட்குறா. ஆமாம், உன்னோட எக்ஸ் வருவா, அவ கூட பேசணும், அதெல்லாம் நிறைய வேலை இருக்கும்ல, என் கூடயே சுற்றிட்டு இருக்க முடியாது இல்லையான்னு சொல்லிட்டு இவ சொல்ல, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எக்ஸா, யாருக்கு எக்ஸ், அவ ஒன்றும் எக்ஸ்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஃபன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்ல, இப்படியே 2 பேரும் பேசிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஃபைட் நடக்குது. இப்போ நம்ம சன்னை பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு நம்ம ஃப்ரெண்டும் வந்து 2 பேரும் சேர்ந்து பாத்துக்குள்ள குளிக்க வர, சன்னு கோவமாக குளிச்சுட்டு எழுந்து போக ட்ரை பண்ணுறா. நில்லு, எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு அவளை நிற்க சொல்ல, இவளும் இப்போ இங்கே நிற்கிறா. நான் உன் கூட ஒர்க்குக்கு வரவான்னு சொல்லிட்டு ஃப்ளின்ட்டு கேட்க, அதுக்கு இவங்க மாயா தான் வரேன்னு சொன்னாங்களே, அவங்களுக்கு நீங்கள் கார் பிக் பண்ணி கொடுக்கணுமேன்னு சொல்ல, ஆமாம் போகணும் தான் பட்டுன்னு சொல்லிட்டு இவங்க இருக்கிறாங்க. அதுக்கு சன் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் ஏன் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறீங்க, அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்கிற மாதிரி சொல்ல, நான் கில்ட்டியாக ஃபீல் பண்ணலமா, அதை நினச்சி நீ டென்ஷன் ஆவ, நீ ஒரி பண்ணுவ, உனக்கு அது கஷ்டமாக இருக்குங்கிறதுனால தான் சொல்கிறேன். நான் அவள் கூட பேசுகிறதோ அவள் கூட இருக்கிறதோ உனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும், அதனால் நான் அங்கே போகலை, உன் கூட வரவான்னு சொல்லிட்டு கேட்குறா. ஸோ ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறாங்க, மாயா நான் எங்கள் 2 பேருக்குள்ளது எப்போ முடிச்சு போனது, இப்போ எங்களுக்குள்ள எதுவுமே இல்லை, அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. அவள் இன்னைக்கு என்ன பண்ணாலோ அதை நினச்சி நீ ஓவர் திங்கிங் பண்ணாது, அவள் கொஞ்சம் ஒரு மாதிரி இப்படி தான் நடந்தப்பா, அதெல்லாம் நீ யோசிக்காத, இந்த மாதிரி திரும்ப நடக்காமல் நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி இவங்களும் சொல்கிறாங்க. ஸோ சன்னும் அவள் பண்ணதை ரியலைஸ் பண்ணி என்ன சொல்கிறானா, நானும் சின்ன பசங்க மாதிரி நடந்துக்கிட்டேன், மெச்சூர்டாக இல்லை, உங்கள்கிட்ட கோச்சிக்கிட்டேன், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரின்னு இவங்களும் சாரி சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் மறுபடியும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இங்கே நம்ம ஃபாவை பார்த்தீங்கன்னா தூங்குறதுக்காக வரா. அப்படி வரும்போது இவளுக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ், நாளைக்கு காலையில் நானே உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன், ரெடியாக இரு, கிளம்பி நான் வரேங்கிற மாதிரி பீச் சொல்கிறா. அப்போ ஒரு விஷயத்த நினச்சி பார்க்குறா. இவங்க 2 பேரும் அந்த கார்கிட்ட நின்று சண்டை போட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, அப்போ என்ன சொல்லியிருப்பா பீச்சுனா, நான் என்னுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் உங்ககிட்ட மீறிட்டேன் தெரியுமான்னு சொல்ல, அப்படி என்ன ரூல்ஸ் போட்டுருந்தீங்கிற மாதிரி கேட்க, நான் இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு வச்சுருவேன், ஒரு பொண்ணை ஒரு டைம் தான் மீட் பண்ணணும், ஒரு டைம் தான் டேட் பண்ணணும், ஒரு டைம் தான் பிக்கப் ட்ராப் பண்ணணும், இந்த மாதிரிலாம் வச்சுருந்தேன், இது எதையுமே உங்ககிட்ட எனக்கு செல்லுபடி ஆகலை தெரியுமா, எல்லா ரூல்ஸுமே உங்ககிட்ட நான் மீறிட்டேன், எனக்கு இன்னமும் அந்த ரூல்ஸ் எல்லாம் மீறணும் போல தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பா. ஸோ இப்போ அதை நினச்சிட்டு இவன் என்ன சொல்கிறான்னா, பிக்கப் பண்ண வரேன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நானே தானாக வந்துப்பேன், குட் நைட்டுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. இப்போ சன் இங்கே மொபைல் பார்த்துட்டு நிற்க, அந்த இடத்துக்கு ஃப்ளின்ட்டு வந்து நான் உன் கூட இன்னைக்கு வரட்டுமான்னு சொல்லி இவங்க கேட்குறாங்க. அதுக்கு சன் என்ன சொல்கிறான்னா, இல்லை உங்களுக்கு ஒர்க் தான் முக்கியம், அதுவும் இன்றைக்கி நான் போகிற ஒர்க்குக்கு நீங்கள் வந்தால் சரி வராது, நாம் தான் நேற்றையே பேசி முடிச்சிட்டோம்ல, நான் உங்களை ட்ரஸ்ட் பண்ணுறேன், உங்கள் மேலே நான் இனிமேல் கோவப்பட மாட்டேன், சந்தேகப்பட மாட்டேன், நீங்கள் தாராளமாக உங்கள் ஒர்க்கை போய் பாருங்கள், அவங்க வேறு இன்றைக்கி வரேன்னு சொல்லியிருக்காங்க, போய் பாருங்கிற மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ நம்ம ஃபாவை பார்த்தீங்கன்னா இவ இன்னும் டெக்ஸ்ட் பண்ணல இல்லையா, அதையும் எதிர்பார்க்குறா, வர வேணான்னு சொல்கிறா, டெக்ஸ்ட் பண்ணலையேன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவும் செய்கிறா. அப்படியே கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்துட்டு சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு வெளில வரா. அப்படி வரும்போது அங்கே இருக்கிற லேடி கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா,
காரை ப்ரிப்பேர் பண்ண சொல்லுங்க, யாரையாவது ட்ரைவ் பண்ண சொல்லுங்க, நான் இன்னைக்கு ட்ரைவ் பண்ண மாட்டேங்கிற மாதிரி இவங்க சொல்லிட்டு வர பக்கத்தில் வரவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்ரெடி உங்களுக்காக ஒருத்தவங்க வெயிட் பண்ணுறாங்கங்கிற மாதிரி சொல்ல அவங்க அம்மாவும் அதையே சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்க, உன்னை பிக்கப் பண்ணுறதுக்காகவே ஒரு ஆள் வந்திருக்காங்க, வந்து பாருவா, அது பீச் வந்திருக்கா, உனக்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறான்னு சொல்ல இவன் எப்படா வந்தான்னு சொல்லி பார்க்குறா. காஃபிலாம் சாப்பிட்டுட்டு ஆள் ரெடியாக உட்காந்துருக்காரு இந்த வீட்டில். நம்ம போகலாமா நோங் ஃபா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல, நோங் ஃபாங்கிறது வந்து அவங்க அம்மா தான் அப்படி கூப்பிடுவாங்க. அதே வார்த்தையை வச்சு இவங்களும் கூப்பிட்டதும் அம்மா முன்னாடி இருக்கிறதும் எதுவும் சொல்ல முடியல. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து அங்கே வராங்க. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த செட்டுக்கு வந்துட்டாங்க. வந்ததும் பீச் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபாவை கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரெஸ் பண்ணி கூட்டிகிட்டு வாங்க, நான் செட்டை ரெடி பண்ணுறேங்கிற மாதிரி பீச்சுன்னு சொல்ல, அந்த இடத்துல ஃபா என்ன சொல்கிறாங்கன்னா, என்னை நோங் ஃபான்னு கூப்பிட்றத முதல்ல நிறுத்துன்னு சொல்லி சொல்ல, உங்கள் அம்மா அப்படி தானே கூப்பிட்றாங்க, ஸோ நானும் அப்படியே தான் கூப்பிடுவேன், ஓகேவா, குன் பஃபான்னு கூப்பிடுறது எனக்கு இன்னும் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்குது, எனக்கு அப்படி கூப்பிட வரல, இனிமேல் நான் அப்படி தான் கூப்பிடுவேங்கிற மாதிரி சொல்ல, நோன்னு சொல்லிட்டு இவங்க திட்டிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு 2 பேர் வராங்க. வரும்போதே ஒரு ஃபோட்டோகிராஃபரும் மாடலும் இந்த அளவுக்கு க்ளோஸாக இருந்து நாங்கள் பார்த்ததே இல்லைங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே வர, யாருன்னு பார்த்தா அந்த கியூட்டுங்கிற பொண்ணு. அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, பீச் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க, ஏன்னா எவ்வளோ சீக்கிரம் நெருங்குறோமோ அவ்வளோ சீக்கிரம் உங்கள் ஹார்ட்டை அவங்க நொறுக்கிடுவாங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ பீச் வந்து என்ன சொல்கிறான்னா, ஃபா வந்துட்டு ட்ரெஸ் பண்ணுறதுக்காக போக ட்ரை பண்ணுறா. பீச் அவளை ஸ்டாப் பண்ணி, உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா என்கிட்ட சொல்லு, நான் சரி பண்ணுறேங்கிற மாதிரி சொல்ல, அதுக்காக மூஞ்சில் அடித்த மாதிரி முதல்ல உங்கள் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுங்க, உங்கள் எக்ஸ் வந்திருக்காங்க பாருங்கள், அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஏன் ப்ராப்ளமை சால்வ் பண்ணலான்னு சொல்லிட்டு இவ்வளோ அந்த இடத்த விட்டு போகிறா. இப்போ நம்ம ஃப்ளின்ட்டு அவங்களுடைய கம்பெனிக்கு போகிறாங்க. அங்கே போனதுமே வழக்கம் போல் அவங்க அசிஸ்டண்ட் வந்து வெல்கம் பண்ணுறாங்க. அவங்கள ஸ்டாப் பண்ணிவிட்டு மொபைல்லேருந்து டெக்ஸ்ட் பண்ணி சன்னிக்கிட்ட நான் இந்த மாதிரி ஆஃபீஸ் வந்துட்டேன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளவே போகிறாங்க. எல்லாம் ஓகேவா, கரெக்டாக இருக்கான்னு சொல்லி கேட்க, எல்லாம் ஓகே, மாயா தான் அவங்களுக்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாங்க, அதுவும் நீங்கள் தான் வரணும், நீங்கள் தான் வந்து அட்டன் பண்ணுங்கிற மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்ல, சேல்ஸ்லாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்படியே வேக வேகமாக நடந்து போகிறாங்க. மாயா வெயிட்டிங் ஹாலில் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவகிட்ட போயிட்டு பேசலான்னு சொல்லிட்டு இவங்களும் போகிறாங்க. நான் இங்கே தான் இருப்பேன்னு உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு மாயா கேட்குறா. ஏன்னா இவங்க இது ரெஸ்ட் எடுக்கிற ஏரியா இருக்குல்ல, அந்த ஏரியா அது. ஸோ உன்னை கண்டுபிடிக்கிறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லை, அதான் கரெக்டாக இங்கே வந்தேங்கிற மாதிரி இவங்களும் சொல்ல, மாயாவை பார்த்து இவங்க முறைச்சிக்கிட்டே தான் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இதை வச்சு என்ன தெரியுது, இன்னுமே நீ என்ன நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கல, அதான் கரெக்டாக என்ன வந்து மீட் பண்ணிட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அப்படியே 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க.